ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வின் கிராஃப்ட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதில் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்மளாக ட்வின் கிராஃப்ட்டுன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அது வந்துட்டு நீங்கள் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி எம்பி தான், 90 MB தான் கேட்கும். சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆகிடும். ஓப்பன் கொடுத்துக்கலாம். இதுதான் அதோட லோகோ. கிரியேட் யுவர் ஓன் கார்ட்டூன் மூவிஸ். இது வந்துட்டு ஆப்போட லாங்குவேஜ். ஆப் எந்த லாங்குவேஜில் இருக்கணும். நான் இங்கிலீஷை இது பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம கண்டென்ட் லாங்குவேஜ், நம்ம கண்டென்ட் எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்றதான் நான் தமிழுக்கு கொடுத்துக்கிறேன். இவ்வளோ தான். இந்த 3 ஐக்கான்ஸ் தான் இதில் இருக்கும். இது வந்துட்டு ப்ரொஃபைல். லாகின் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள், ஆரஞ்சு கலர் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னா இது மாதிரி காமிக்கும். காமிக் ஸ்ட்ரிப்பும் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பும் இருக்குது. நம்ம லேண்ட்ஸ்கேப் இது பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு, காமிக் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா கேரக்டர் நிறைய இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆடியோ இம்போர்ட் ஆடியோ, இல்லைன்னா நம்மளே பேசுகிறது. நான் நம்ம டைலாக் பேசுகிறது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் நம்ம இஷ்டம் போல் நம்ம பாட்டுக்கு அப்படி அசைக்கலாம், இப்படி அசைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வாய்ஸ் இருக்குது. நம்ம பேசிட்டு அந்த வாய்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி ஹை பிச்சு, லோ பிச்சு, லோ வாய்ஸு, ஒரு மாதிரி கரகரப்பான வாய்ஸ், அது மாதிரி நமக்கு தேவையான மாதிரி எப்படி வேணால் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் கேரக்டரை. அப்புறம் அதை பெருசாக்கலாம், குட்டியாக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நவ ரசங்களையும் உள்ளே வச்சுருப்பாங்க. அது போக பல ரசங்களும் உள்ளே இருக்கும். அப்புறமா இந்த வாக்கிங், ஜம்பிங், அது மாதிரி சிலதும் இருக்குது. ஆனால் இது நியூ அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இல்லை. ஹாப்பி, சேடு, இப்படி ஒரு கொஞ்சமாக லிமிட்டட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ நிறைய விட்டுருக்குறாங்க. இது நம்ம ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்ளை ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லையா, அப்ளை கொடுத்துட்டோன்னா அது நம்ம கண்டென்ட்டுக்கு உள்ளே வந்துடும். நான் இப்போதைக்கு சும்மா இந்த இதை பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கிறேன். நான் சொன்னால இஷ்டத்துக்கு எப்படினாலும் இது பண்ணிக்க முடியும்னு. கையை நீங்கள் 360க்கு ரொட்டேட் பண்ணலாம், பாடியை 360க்கு ரொட்டேட் பண்ணலாம், ஹெட்டை 360 டிகிரிக்கு 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணலாம். அப்படி எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணலாம். அதை வளைச்சி யோகா பண்ண வைக்கலாம், என்ன வேணால் பண்ண வைக்கலாம். நான் இது ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ஃபேஸ் இப்படி பார்க்க, அதனால் நார்மலே வச்சுக்கலாம். நார்மலை தேடு, லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்குது நார்மல். இதாக சொன்னால பெருசாகிக்கலாம், சின்னதாகிக்கலான்னு. அது இந்த ஸ்கேல் ஆப்ஷன் தான். அப்புறம் ரொட்டேட்டுக்கு நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். கேரக்டரை ரொட்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா அது கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். ரீசெட் கொடுத்தா மறுபடியும் பழையபடி வந்துடும். இல்லை கேரக்டர் இது வேணாம் அப்படின்னா இந்த பக்கத்தில் டெலீட் இருக்குது, டெலீட் கொடுத்துட்டோன்னா கேரக்டர் டெலீட் ஆகிடும். திருப்பி வேறு கேரக்டர் நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இங்கே ஆட் ஐட்டம்ஸ்னு காமிக்குது இல்லையா, அதுக்குள்ளே போனோன்னா
ஆட் ப்ராப்ஸில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் தான் பண்ணணும். ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது நமக்கு வேணாம், ஒத்தி வச்சிடலாம். அடுத்தது வந்துட்டு எது போகலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ். எக்கச்சக்கமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. கிளாப்பு, க்ரையிங்கு, பெல் சவுண்டு, இது மாதிரி நிறையா இருக்குது. லாஃபு, அது மாதிரி நிறையா இருக்குது. இது வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸிமம் வீடியோக்கு யூஸ் ஆகாது. காமிக் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து காமிக்கில் பேசிக்க மாட்டாங்கல்ல, டெக்ஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம இப்போ காமிக் புக் படிக்கிறோன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி. இது வந்துட்டு வீடியோ வந்து என்ட்ரி ஆகும்போது ஒரு எஃபெக்ட் வரும், எக்ஸைட் ஆகும்போது ஒரு எஃபெக்ட் வரணும், அந்த மாதிரினா இது வச்சுக்கலாம். வேணான்னா டிஃபால்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆட் ஸ்டிக்கர்ஸ், அது இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இது சூப்பராக இருக்கும். நிறைய இருக்குது, எது வேணுமோ போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இருக்கதே சும்மா போட்டு காமிக்கிறதுக்காக இது பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், செமையா இல்லை? இதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பூம், ஓகே, வாவ், இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும், பெருசு பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாக் மூவ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அது வந்துட்டு அந்த ஸ்க்ரீனை விட்டு நகராது. தெரியாமல் கைப்பட்டுச்சுன்னா நகரும், அந்த மாதிரிலாம் நகராது. இப்போ வந்து சும்மா இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு உள்ளே வேணும்னா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடியோ வந்து நான் பண்ணி காமிக்கிறேன், பட் ஆடியோ கேட்காது. வெரி வெரி சாரி, ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ வாய்ஸ் கேட்காது. என்ன பேசுனேன்னா ஹலோ 2 டைம் சொன்னேன். இதை வந்துட்டு வாய்ஸ் இப்படி கொடுத்துட்டு அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேவுக்கும் டெலிட்டுக்கும் நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னா இது மாதிரி நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம போட்டு கேட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஃப்ரேம் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லையா டைரெக்டாக எக்ஸ்போர்ட் போய்க்கலாம். எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் இமெயில் கொடுத்தோ இது பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் வச்சோ லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து இமெயில் கொடுத்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண அந்த கண்டென்ட் வந்துடும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது நேம் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். நான் வந்து நேம் எதுவுமே வைக்காமல் டெலீட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் வந்து நம்ம இது ரொம்ப குட்டி வீடியோனால சீக்கிரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெரிய வீடியோனா கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். இப்போ அதை வந்து திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். இல்லை டெலீட் பண்ணணுன்னா இதிலேருந்து இது ப்ரொஃபைல் கிட்டே போய்ட்டு அங்கே கீழே காமிக்கல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷன் காமிக்கும், டெலீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.